கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க வந்து ஜெல்லி ஸ்லைம் வந்து போராக்ஸ் ஆக்டிவேட்டட் இல்லாமல் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிட்டோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ ஸ்லைம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபெவி கம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு போதும். இதுக்கப்புறமா நான் முகி லிக்விட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதில் நான் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அடுத்தது வினிகர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வினிகர் வந்து உங்களுக்கு எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். அடுத்தது ஷேவிங் க்ரீம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஸ்லைம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கனால கூட கொஞ்சம் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக நான் ஆட் பண்ணது வந்து ஹோம்மேட் ஆக்டிவேட்டர் தான். ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இந்த ஆக்டிவேட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத. ரொம்ப சூப்பராக நம்மளோட ஜெல்லி ஸ்லைம் வீட்லேயே ஈஸியாக ரெடி ஆகிட்டு. இப்போ வாங்க ஆக்டிவேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 15 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன். அடுத்து சர்ஃபெக்சலும் அதே அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை நாள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும்.